அன்புள்ள கடக ராசி அன்பர்களே வணக்கம். கடக ராசியினருக்கு புதன் பெயர்ச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். டிசம்பர் 25ஆம் தேதி புதன் பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார். கடக ராசியினருக்கு 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்திற்கும் 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானம் முயற்சி ஸ்தானத்துக்கும் உரியவர் புதன் பகவான். எதிலும் வெற்றி சுபம் உண்டாகும். ஏற்கனவே 6ஆம் இடத்தில் உள்ள சூரியன் செவ்வாய் சுக்கிரனுடன் புதன் பகவான் இணைகிறார். குருவின் பார்வையை பெறுகிறார். குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும், அந்யோன்யம் பெருகும். எதையுமே இருவரும் சேர்ந்து கலந்து ஆலோசித்த பிறகே முடிவு செய்வர். குடும்பத்தில் தடங்கலான சுபகாரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும். பெண்களுக்கு வேண்டிய விரும்பிய இடத்தில் வரன் அமையும். பெண்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் புதன் இருந்தால் இளமையான கணவன் அமைவார். ஆண்கள் ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் புதன் இருந்தால் இளமையான மனைவி அமைவார். குடும்பத்தில் சாதுரியமான பேச்சு அதிகரிக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை நன்மைகள். பணப்புழக்கம் அதிகரிப்பதால் மன மகிழ்ச்சி கொள்வீர். தங்களுக்கு கஷ்டமான நேரத்தில், இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத வகையில் பண உதவிகள் கிடைக்கும். பழைய கடன்களை அடைப்பீர். உத்தியோகத்தை பொறுத்தவரை சிறப்பாக செயல்படுவீர். பிறர் வேலைகளையும் சேர்த்து செய்து நல்ல பெயர் பெறுவீர். உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களை மனமாற பாராட்டுவார். உத்தியோகத்தில் தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் கிடைக்கும். தொழில்துறை அன்பர்களுக்கு இலக்கியவாதிகள், கணக்கர்கள், ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், பேச்சாளர்கள், புத்தக விற்பனை செய்பவர், ஸ்டேஷனரி வணிகம் செய்வோர், சங்கீதம், ஜவுளி வியாபாரம் செய்வோருக்கு லாபம் பெருகும். அபரிமிதமான லாபம் உண்டாகும். தொழில் கூட்டாளிகள் நன்கு அனுசரணையாக இருப்பர். ஆகவே லாபம் பெருகும். அடுத்து தங்களுக்கு வியாபாரத்தை பொறுத்தவரை மரகதம், வெந்தயம், பாசிப்பயிறு, சாப்பிடக்கூடிய காய்கனிகளை விற்பனை செய்வோருக்கு லாபம் பெருகும். CA, ICWA முடித்தவர்களுக்கு நல்ல இடத்தில் நல்ல பெரிய கம்பெனியில் வேலை கிடைக்கும். சிலருக்கு அயல்நாட்டு கம்பெனிகளிலிருந்து அழைப்புகள் வரலாம். தேர்வு எழுத போகும் மாணவர்கள், CA, ICWA போன்ற தேர்வுகளை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முறையில் தேர்ச்சி பெறலாம். பேங்க் எம்ப்ளாயீஸ்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வரலாம். பண வரவுகள் உண்டாகும். தரகு, கமிஷன், ஏஜென்ட் தொழிலில் ஈடுபடும் அன்பர்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். முகப்பொலிவு உண்டாகும். அலைச்சல் அதிகம். அடிக்கடி பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கும். பிரயாணத்துக்கு அலைச்சலுக்கு தகுந்த மாதிரி வருமானமும் கிடைக்கும். மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவர். நன்றாக படிப்பர். பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுப்பர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். அரசு தேர்வுக்கு தயாராவோர் நல்ல முறையில் தேர்ச்சி பெறலாம். அரசு உத்தியோகம் கிடைக்கும். நோய் பொறுத்தவரை நரம்பு மண்டலம், முதுகு வலி, மூட்டு வலி, கால் வலி, இடுப்பு வலி சம்பந்தப்பட்ட நோயாளிகள் நல்ல நிவாரணம் பெற நல்ல மருத்துவரை சந்தித்தல் வேண்டும். கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள புதன் பகவானை வழிபடுங்கள். மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி என்ற மந்திரத்தை 16 முறை சொல்லுங்கள். விஷ்ணு சகசரநாமம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.